இன்றைக்கி லீவுங்கிறதுனால கொஞ்சம் வாய்க்கால் பக்கம் அப்படியே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பக்கத்தில் வாய்க்காலில் வந்து தண்ணி நிறுத்திட்டாங்க. இந்த தண்ணி நிறுத்துறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கறனால அந்த மீன் பிடிக்கிறவங்க வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் அப்படி தான் வலை போட்டு மீன் பிடிக்கிறப்போ ஒரு மீன் நழுவி தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. அடுத்தது வந்து ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய மீன் அப்பப்போ மாட்டுச்சு. பெரிய பெரிய மீனாக ஜிலேபி மீனாக மாட்டுச்சு. அது பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருந்தால் கூட அந்த தண்ணி கட்டினதில் சேத்துல வந்து ஒரு ஆள் வந்து இறங்கி பயம் இல்லாமல் அந்த செடிக்குள்ளெல்லாம் புகுந்து அந்த வலை போட்டு அந்த மீன் பிடிக்கிறது வந்து பயங்கர கஷ்டம். அப்படி தான் மீன் தான் மாட்டிருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே கையை விட்டு அலசிட்டு வர்றப்ப ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வலைக்குள்ளே வந்து பெரிய குச்சிலாம் மாட்டிருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து மீன் பிடிக்கிறப்ப வரும். இப்போ ஒரு வழியாக வந்து அவர் வந்து கடைசியாக வந்து வலையை நவுத்திட்டே வந்து கரையோரமாக ஓரளவுக்கு வந்து அவர் மீன் பிடிச்சி அவர் இடுப்பு சுற்றி கட்டி அந்த சாக்குக்குள்ளே போட்டு அப்படியே வந்தார். சரி கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே மீன்லாம் பிடிச்சிட்டு மேலே வந்தார். சரி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரின்னு சொல்லிட்டு அந்த வாய்க்காலில் அவர்கிட்டே வந்து நாங்கள் வந்து ஒரு மீன் கேட்டோம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயே வந்து தராசுலாம் வச்சுருக்காரு. இந்த வெட்டி கொடுக்கறதுக்காக வந்து கட்டையெல்லாம் வச்சுருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து அவர் தொழில் இந்த மாதிரி வாய்க்கால் பக்கம்லாம் போய் மீன் பிடிக்க போகிறது. அங்கே யாராவது வந்து மீன் கேட்டாங்கன்னா உடனே அங்கேயே வந்து தராசில் நிறுத்து சுத்தம் பண்ணுறதுக்கெலாம் கருவி வச்சுருக்காரு. சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து கட் பண்ணியும் கொடுத்துட்றாரு. அப்படி தான் வந்து நாங்களும் நண்பரும் இன்றைக்கி வந்து வாய்க்கால் பக்கம் போனப்போ மீன்லாம் வெட்டி கொடுத்தாரு. சரி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறப்ப நம்ம சான்ஸ் கிடைக்கிறப்ப விடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அப்படி சமைக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு போயிருந்தோம்.